வெல்கம் டு பெபிள் சேனல் சீரியஸ். நம்ம பெபிள் தமிழ் சேனலில் நிறைய சென்னை மாநகரத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற பேருந்து நிலையங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேருந்து நிலையம் புதிதாக திறக்கப்பட்ட கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இங்கே 2 பேருந்து நிலையங்கள் இருக்குது. மாநகர பேருந்து நிலையமும் இருக்குது, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையங்களும் இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது மாநகர பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது வந்து வண்டலூர் பிரிட்ஜு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஊரப்பாக்கம், அடுத்தது ஊரப்பாக்கம். அதாவது வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்துக்கு இடையில் அமைஞ்சிக்கிறது தான் இந்த கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். இது வந்து மப்சல் பஸ் ஸ்டாண்டு, இது வந்து மாநகர பேருந்து பஸ் ஸ்டாண்டு. 2ம் பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம மாநகர பேருந்து நிலையம் இது போகலாம். இப்போ பஸ் எல்லாம் போது வந்து மாநகர பேருந்து நிலையத்துக்கு உள்ளே போகிறாங்க. அதாவது இதை தாண்டி ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி இடங்கள் போகிற பஸ்ஸும் உள்ளே வந்து தான் வெளியில் மாநகர பேருந்துகளும் உள்ளே வந்து தான் வெளியில் போகுது. இப்போ நான் இதுதான் வந்து மாநகர பேருந்து நிலையம். இந்த கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகரத்துக்குள்ள நிறைய பஸ்ஸுகள் இங்கேருந்து இயக்கப்படுது. அதாவது தாம்பரம், டி நகர், வேளச்சேரி, திருவான்மியூர், ஆவடி, பிராட்வே, ரெட் ஹில்ஸு, இந்த மாதிரி பூந்தமல்லி, இந்த மாதிரி இடங்களுக்கு இங்கேருந்து நிறைய பஸ்கள் இயக்கப்படுது. அதாவது தற்சமயத்துக்கு எல்லாம் வெள்ளோட்டமாக ஓட்டி பார்த்துருக்காங்க. அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது. ஆனால் நம்ம டைம் போர்டில் நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் இந்த அளவுக்கு ஒரு ஏரியாவுக்கும் பஸ்ஸுகள் கிளம்பி போகுதுன்றது அங்கே வச்சுருக்காங்க. அதாவது ரெகுலராக இது இயங்க தொடங்கினோடனே இந்த மாதிரி பஸ்ஸுங்கள்லாம் வந்து இந்தந்த டைமில் இங்கேருந்து இயக்கப்படுறதா போர்டு வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 70V கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து கோயம்பேடுக்கு போகிறதுக்கு 24 மணி நேரமும் பஸ் சர்வீஸ் இருக்குது அங்கே. அப்படி தான் இப்போ போர்டில் போட்டிருக்காங்க. அதாவது விடிய காலம் 12:05 நைட்டு 11:45 வரைக்கும் அந்த பஸ் இயங்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ 24 மணி நேரமும் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு 24 நேரம் பஸ் இயக்கப்படுது. அந்த நம்பர் வந்து 70V. இந்த பஸ்ஸுங்கள் வந்து கோயம்பேடுலேருந்து எடுத்து நம்ம பெருங்களத்தூர், வண்டலூர், தாம்பரம், ஆலந்தூர் மெட்ரோ, உதயம், வடபழனி வழியாக கோயம்பேடுக்கு போகிற பஸ்ஸு இங்கேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போகுதுன்னு அவங்க போர்டில் வச்சுருக்காங்க. தற்சமயம் இப்போ பஸ்ஸுங்கள்லாம் நிற்கிது. நான் பார்க்குறப்ப நான் காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி திருவான்மியூருக்கு 91K 95 2 பஸ்ஸு இங்கேருந்து இயக்கப்படுது. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து 8 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இங்கே 2 மார்க்கமாக அது போகுது. அதாவது குரோம்பேட்டை, பெருங்குடி, திருவான்மியூர் அந்த ரூட்டுக்கு போகிற பஸ் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், SRB டூல்ஸ் இந்த வழியாக போகிற பஸ் 2 பஸ்ஸு இங்கேருந்து இயக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே 8 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்குது. இதே மாதிரி அடையாருக்கு பஸ் இருக்குது. தாம்பரத்துக்கு வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இங்கேருந்து இயக்கிட்டு இருக்காங்க. அது வந்து 55V. இது வந்து முடிச்சூர் வழியாக தாம்பரம் வர பஸ் ஒன்று 2 மார்க்கமாக கொடுத்துக்கிறாங்க. அதாவது முடிச்சூர் வழியை வந்து தாம்பரத்துக்கு வர்றதுக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது. அதே மாதிரி M18 இது வந்து வழக்கமாக நம்ம வந்து பெருங்களத்தூர், அதுக்கு முன்னாடி வண்டலூர், தாம்பரம் இது வந்து ஒரு 10 ஸ்டாப் உள்ள பஸ். இது 9 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து அடிக்கடி இந்த பஸ் இருக்குது. தாம்பரம் டு கிளம்பாக்கம் வந்து தாம்பரம். இந்த மாதிரி ஒரு கிண்டிக்கு பஸ் இருக்குது, ஆவடிக்கு இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, ஏர்போர்ட்டுக்கும் இங்கேருந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இயங்குது. அதாவது ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து 18 எக்ஸ்டென்ஷன் போட்டு அந்த பஸ் இயங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இங்கே நிறைய பஸ் இங்கேருந்து இயக்கிட்டு இருக்காங்க. அதாவது
நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய 13 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கங்கேருந்து ஒரு பஸ்ஸும் டைம் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. மக்களுக்கு தெரிகிற மாதிரி வசதியாக எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து கழிவறை வசதிகள் எல்லாமே இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்குது. இப்போ தான் அது வந்து ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து திறந்த உடனே போய் எடுத்ததுனால நம்ம வந்து ஓரளவுக்கு தான் இந்த இதெல்லாம் ரெடியாக இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் நாட்கள் போக போக பொங்கலுக்கு அப்புறம் எல்லா பேருந்துகளும் இங்கே வந்து போகிறப்போ இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பேருந்து நிலையமாக மாறும். இப்போ வந்து எஸ்சிடிசி பஸ்ஸுகள் மட்டும்தான் இங்கேருந்து இயக்கிட்டு இருக்காங்க. இது 70V 5ஆம் நம்பர் நடைமேடை. இது வந்து கோயம்பேடுக்கு போகிற பஸ். இது கோயம்பேடு பேருந்து நிலையம் டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வர பஸ். அது 70V 5வது பிளாட்ஃபாரம் 6வது பிளாட்ஃபாரம் ரெண்டுலேயும் அதுதான் நிற்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா 21G. இது தாம்பரம், கிண்டி, மயிலை, மெரினா வரைக்கும் போகிற பஸ். இது அதனுடைய ஸ்டாப். இது 21G 7வது பிளாட்ஃபாரம். இங்கே நிற்கிறது வந்து 18A கட் சர்வீஸ், அதாவது ஏர்போர்ட் மெட்ரோ டு நம்ம கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் வர பஸ். இது வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு. மெட்ரோ அதாவது ஏர்போர்ட் மெட்ரோவிலேருந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ். இது 18A சிடி. நிறைய பிளாட்ஃபாரம் இருக்குது நமக்கு. இது வந்து 8ஆம் நம்பர் பிளாட்ஃபாரம் திருவான்மியூருக்கு இங்கேருந்து 91K, 95X, 99X, 91, 95, 99X திருவான்மியூர் அடையார் பேருந்து நிலையம் ரெண்டுக்கும் இங்கேருந்து போகிற பஸ். இது 8வது பிளாட்ஃபார்ம். டி நகருக்கு வந்து 9வது பிளாட்ஃபாரத்துலேருந்து 51AX, வேளச்சேரிக்கு 51X, டி நகருக்கு V51X. இந்த பஸ்ஸெல்லாம் 9வது பிளாட்ஃபாரத்துலேருந்து, அதாவது கிளம்பாக்கம் டு தியாகநாயர், கிளம்பாக்கம் டு வேளச்சேரி, கிளம்பாக்கம் டு தியாகநாயர். இந்த பஸ்ஸெல்லாம் 9ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்துலேருந்து போகுது. இதே மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஏரியாவிலேருந்து பஸ்ஸு போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையம். இது நம்ம அடுத்ததாக தான் பப்சல், அதாவது வெளி மாவட்டங்களுக்கு போகிற பேருந்து நிலையத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதே போல் ஆவடி, பூந்தமல்லி இங்கே போகிற பஸ்ஸுகளும் இங்கேருந்து கிளம்பி போதா. ஸ்ரீபெரும்புதூர் இங்கேருந்து போகிறதுக்கு இங்கே பஸ்ஸுங்கள்லாம் போகுது. எல்லாமே இங்கேருந்து தான் கிளம்பி போயிட்டுருக்கு. 11ஆம் பிளாட்ஃபார்ம் ஆவடி திருவேற்காடு 202X, 207. 10வது பிளாட்ஃபாரத்தில் பூந்தமல்லி ஐயப்பந்தாங்கல் 66P 166X பூந்தமல்லி ஐயப்பந்தாங்கல் போகிற பிளாட்ஃபார்ம். இது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.